கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொச்சின் போயிட்டு லாஸ்டா வந்து கேலிகேட்ல இருக்கோம். ஸோ கேலிகேட்ல வந்து நைட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10:43 போயிட்டு ரவுண்ட் அடிச்சு சிப்ஸு ப்ளஸ் வேறு ட்ரெஸ் வேறு எடுக்கணும்னா ஸோ அதை வேற எடுத்துட்டு அப்புறம் லாட்ரி டிக்கெட்டுக்கு நிறையா இருக்குங்க கடை. ஸோ அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம நைட் டைமில் ஒரு 12 வந்துடுவோம். ஓகேவா, போலாமா? வாங்க போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பேசி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பப்ளிக்கில் பேசுறதே இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் வந்து தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. ஹாய் சொல்றா. சரவணா தான் கேமராமேன். கைஸ் ஆனால் வந்து 2 லொக்கேஷனும் நான் வந்து எடுத்து போகலான்னு பார்த்தேன். எங்கே வேலையே கரெக்டாக இருக்கு, இதில் எங்கே நான் வந்து வ்ளாக் பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு தான் சரி தம்பி வேற கூட்டம் தூங்க விடாம வண்டியே வேற கிளம்புறதுக்காக ஓட்டிட்டு போறேன். கை வலிச்சுச்சுன்னா சொல்லிடு. கைஸ் இப்போ நம்ம எங்க சுத்திட்டு இருக்கோம்னா கேலிகேட்ல வந்து நைட் டைம்ல சுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாட்ரி கடைக்கு போறோம். போயிட்டு அவன் வந்து ஒரு லாட்ரி சீட் வாங்குவோம். இந்த கிறிஸ்மஸ் பம்பர் பிரைஸ் வேற போட்டிருந்தாங்க, அது எவ்வளோன்னு பார்ப்போம். கைஸ் இங்க வந்து மலையாளமும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ்அப் பண்ணி தான் பேச போறோம். போடுறேன் என்னடா சரி வா வா பாத்துக்கலாம். இங்க இருக்கிறதே 2 கடை தாங்க அதிகமா இருக்கு. சிப்ஸ் கடை, ஒன்று லாட்ரி கடை. கேலிகேட்ல எங்களுக்கு கொச்சின் சைட் போட்டாங்க, அதுல வந்து இந்த மாதிரி கடை பார்க்கவே இல்லை. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏமா விருக்கு ஓட்டுறாங்க. எங்க லாட்ரி கடையை காணும்? போவா டே, காலையில திறந்துச்சுங்க, லாட்ரி கடையை காணுங்க. மூடி இருப்பாங்களோ இந்த டைம்ல. போவா, இன்னும் கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இது முடிச்சு அது அப்படியே இருக்கலாம். ஏன்னா அதை வாங்கிட்டு கையில வேற சுத்திட்டு இருக்கணும். சேட்டா கிட்ட போயிட்டு எப்படி பேசுற மட்டும் பாரு. ஐயோ இங்க வண்டி தான் வருது நிறையா, எந்த பக்கம் போறதுனே தெரியல. கேஸ் ஃபர்ஸ்டா நம்ம வந்து லாட்ரி கடைக்கு வந்தாச்சு. கேமரா அப்படியே ரொட்டேஷன் திருப்பிடு. கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து லாட்ரி எப்படி வாங்குறது பிளஸ் வந்து அது எப்படி ரிசல்ட் பார்க்கறத கேட்க போறோம். ஓகேவா சேட்டா? ஓ டுமாரோ தான் இருக்கா? ஓகே, ரிசல்ட் எப்போ சேட்டா? ரிசல்ட் 3 மணிக்கா? ஸோ அப்போ அதனால நம்ம வந்து 10:48 வந்துடுறதுனால நமக்கு வந்து டிக்கெட் இல்லை. டுமாரோ டிக்கெட் தான் இருக்கும். எவ்வளோ சேட்டா அது? எவ்வளோ சேட்டா? ஹவ் மச்? ஒரு பீஸ் 50. ஓ ஒரு சீட் 50 ரூபாயாங்க. ஓகே, எப்படி சேட்டா ரிசல்ட் செக் பண்ணுறது? கூகுள்லேவா? கூகுளில் என்ன? ஓகே ஃபோன்லேயே செக் பண்ணலாமா? சரி ஓகே. சரிங்க, நம்ம வந்து ஒரு லாட்ரி சீட் வாங்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நம்பர் பாரு. இங்கி பிங்கி பாஞ்சு போடு. இது எல்லாமே டுமாரோ தானே எல்லாமே? இது 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 அடுத்த நாளா? ஓ இந்த டேட் எங்க சேட்டா மென்ஷன் பண்ணிருக்கு? 16 15. ஓ 2 நாள் டிக்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல 2 டிக்கெட் எடுப்போமா? வரிசையா டேட் இருக்கு. ஓ இப்போ 15ல இருந்து 19 வரையும் இருக்கு எல்லாத்துலயும் ஒன்று. ஓ அதாவது இது பிரைஸ் வந்து 1 கோடி. ஓ இது சேட்டா? ஓ இது 20 crores. ஓ 400. கேஸ் தெரியுதா? இது மட்டும் 400 ரூபாய் டிக்கெட்டு, 20 கோடி ரூபாய் பிரைஸ். இது வந்து கிறிஸ்மஸா? இது ரிசல்ட் அப்ப? ஓ சரி ஓகே. சரி எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்கிடலாமா? இந்த சைடு எடுப்போமா? எந்த சைடு எடுப்போம்? எதுல? அதுல தான் TN87 எடுத்துக்கலாமா? சேட்டா இது ஒண்ணு எடுத்தது. ஒண்ணு ஒரு இது வந்து டேட் எப்படாது?
15/12 நாளைக்கு. இது வச்சுக்கோ. இது இன்னைக்கு, இது டுமாரோ. இதுல என்ன எடுக்கலாம்? ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். ஹேர் ஸ்டைல் வேற ரொம்ப இது பண்ண எஸ்டே. ஓகே ஓகே. டேட் மென்ஷன் ஆயிருக்கு. இது தெரியுதா? லாட்டு ஷீட் கம்மி. இப்படி கம்மி. ஒரு டேட் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே. இது எதுல எடுக்கலாம்? ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் சொல்றான். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எக்ஸ் எல்லாம் இல்லனா திருப்புடா. சொல்றா. எஸ் எம்னு இருக்கு, எஸ் டின்னு இருக்கு. ஏதாச்சும் ஒன்னு சொல்லி இன்செட் சொல்லு. எஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எஸ் எஸ் அப்ப யாரோ சரவணன். சரவணனா? இரு வேற. எஸ் எம் ஒரே சீரியஸா இருக்கு. சேட்டா இது ஒன்று. இப்ப நம்ம வந்து 15, 16 2 டேட்ல வாங்கிடுவோம். அடுத்தது 17 தான். இது 18. என்ன டேட்டு? 17. இதுல ஒண்ணு எடுக்கலாம். ஏன்னா எப்பயாச்சும் தாங்க வரோம் கேரளாக்கு. ஸோ வந்த லாட்டு சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு தான் பாக்குறேன். என்ன பார்க்கலாம்? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சீரிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். டிஎல்ஜி சொல்லுங்க. அந்த நம்பர் லை 55 அந்த இது வரும். ஓகே. லாஸ்ட் நம்பர் 68 சட்டா. ஏன்னா நம்ம பைக்ல வந்து நம்பருங்க அது. ஓகே. 2 இது வந்து 18. இந்த கடையில் தாங்க வந்து எல்லா டேட்டும் இருக்கு. மற்ற கடையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டும் தான் இருந்துச்சு. 64 5 12 20 13 21 14 இது எடுங்க சட்டா. இந்த ஒண்ணு. ஏன்னா தொடர்ந்துலாம் வந்து வாங்க முடியாதுங்க. அதனால ஒரே டைமா வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? அடிச்சுன்னா மொத்தமா அடிச்சுக்கலாம். அடிக்கலாம். கம்முனுறா. 4 இருக்கா? ஓகே. பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு 4 டேட்டு வச்சு வாங்கியிருக்கேன். அதை பிடிச்சிக்கோங்க. இது லாஸ்ட் டேட் ஆச்சுன்னா 19 போட்டிருக்கா. 47 46 சட்டா. இது ஒண்ணு. கைஸ் இத பாருங்களேன். இது மட்டும் 20 கோடியா? ஓகே. 24ஆம் தேதி 2 மணிக்கு தான் வந்து ரிசல்ட் வருமா? இது ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் காமிங்க. எனக்கு லாட்டரி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எவ்வளோ? 5 டிக்கெட்ஸா? 250. சாட்டா கணக்கு பண்ணுங்க. அது வச்சிருக்கேன். வாங்கிட்டேன். தமிழ். சென்னை. கான்ஃபரன்ஸ் எங்க போட்டு சாவடிக்கிறாங்க. ஒரு vlog கூட எடுக்க முடியல. சேட்டா உங்க நேம்? ஓகே தேங்க்யூ சேட்டா. பை. பார்த்து செல்ல பிடிங்கிட்டு போயிட போறான்டா எவ்வளாச்சும் வந்து. பாதி இது வா இதுக்குள்ள போவோம். காய்ஸ் இது வரைக்கும் நான் வாங்கின கடையிலேயே இந்த கடையில மட்டும்தான் ஒரு 4 நாள் 5 நாள் உள்ள டேட் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. 2 நாள் தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு போய் வாங்கினா நாளைக்கு உள்ள டிக்கெட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு. இதுல மட்டும் என்ன வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னா அடுத்தது சிப்ஸ் கடைக்கு போறோம். அப்பலாம் லாரி உடையந்துரு. அப்படியே இங்க பாருங்களேன். 24 hours கடை தெரியுதா உங்களுக்கு? இப்படி திருப்ப முடியுமா? தெரியுதா? காய்ஸ் லாட்டரி டிக்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து சிப்ஸ் வாங்க போறோம். எனக்கு மலையாளம் தெரியல, ஒண்ணும் தெரியல. தமிழை வச்சுக்கிட்டு தத்தாபத்தான்னு பேசிட்டு இருக்கேன்.
ஆமா இங்கதான் வாங்கணும். போன கான்ஃபரன்ஸ் இங்கதான் வாங்கணும். ஆனா வந்து எல்லாருமே 2000 3000 பர்ச்சேஸ் பண்ணாங்க. சேட்டா சிப்ஸ் என்ன பேச போறான்னு தெரியல. அப்போ எடு. இது எவ்வளவு சேட்டா? 400 ரூபாய் கிலோ. 400 ரூபாயா? 1 கிலோவா? நார்மலா ஒரு பாக்கெட் எவ்வளவு? நார்மலா ஒரு பாக்கெட் 1/4 கிலோ 100 ரூபாய். 100. 100 கொடுங்க. பாக்க 1/4 கிலோ எவ்வளோன்னு பார்ப்போம். அதை வச்சு தான் வாங்குவோம். கலர் கலரா இருக்குடா. ஸ்பைசி. ஓ சாம்பிள் கொடுத்துருக்காங்க சாப்பிட. இந்தா முறுமுறுன்னு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால ஒழுங்கா பேச முடியல. இல்லைன்னா செம்மையா பேசுவேன். சிரிக்கிறா. சேட்டா வாங்கிக்கிறேன். சூப்பரா இருக்கு சிப்ஸ். இதுதான் கேரளா சிப்ஸ்ன்றது. கடைக்குள்ள ரவுண்ட் வச்சு வருவான். அதுக்குள்ள இது பண்ணிடுவாரு. சென்னை கஸ்டமரா? ஓகே ஓகே ஓகே. போன வாட்டி கான்ஃபரன்ஸ் வரப்பயும் இங்கே தான் வாங்கிட்டு போகணும். ஓகே ஓகே. இது வந்து 100ஆ? ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளோ? 1 kg எவ்வளோ சேட்டா? 400. ஓ இதுவா? ஓ 160 இருக்கு. இது எத்தனை கேஜா இல்லை எவ்வளோ? 1/4 கிலோ. ஓகே. அல்வா சாம்பிள் இங்கே போகிற ரெடி. அல்வா சாம்பிள் தின்னு போகிறோம். யூடியூப் சேனலில் வச்சதுக்கு அல்வா ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. வாடா. போன வாட்டி சாம்பிள் கொடுத்தாங்கண்ணா. போன வாட்டி கொடுத்தாங்க, இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பாங்க. எனக்கு இது மாதிரி ஒரு 4 பாக்கெட் பார்சல். குனாஃப் அல்வாவா? கேமராமேன் ஓ சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்டா கொடுத்தது எந்த அல்வா? குனாஃபா. இது நல்லா இருக்கு. பாப்பாக்கு வாங்கிட்டு போலாமா? டேஸ்டா இருக்கடா. இல்ல அவனுக்கு செகண்ட் ஆர் ஓட்டு கொடுத்தீங்களா? அது என்னது? ஓகே. இது எவ்வளோ? இது 600 கிலோ. கஸ்டமர் வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது 1/4 கிலோ எவ்வளோ? 150. ஓகே. மேக்ஸிமம் அங்கே தான் நான் பாப்பாக்கு தான் ஃபுல்லாக வாங்குறேன். ஓகேவா? பாப்பா தான் கேட்பா அந்த மாதிரி அல்வா வேணும், சிப்ஸ் ஒன்று. கலர் கலராக இருக்கு. காமி அங்கே காமி. கலர் கலராக இருக்குங்க. பிளாக் அல்வா ஆமாம் நல்லா இருக்கும். இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. இரு கேப்போம். ஆப்பா சூப்பரா கண்ணாடி பேரு. வாங்க நம்ம முன்னாடி போயிட்டு அந்த கோழி கூட பார்த்துட்டோம். இது நல்லா இருக்குல்ல? செமையா இருக்குல்லங்க ஷாப். ஃபுல்லா கம்மி. 1/4 கிலோ போட்டிங்களா சேட்டா? 1 கருப்பு அல்வா நல்லா இருக்கும்ல சரவணா? நல்லா இருக்கும். போன வாட்டி வாங்கிட்டு போனோம்ல? அங்க பாருங்க. ஏய் சூப்பரா இருக்குங்க. மேல கிளாஸ் நல்லா இருக்குல்ல? சேட்டா இது மாதிரி 3 பாக்கெட். இன்னும் 3 பாக்கெட். அந்த அல்வா ரெடி போட்டிங்களா? ஓகே. பிளாக் அல்வா காமிக்க முடியுமா? பிளாக் அல்வா எனக்கு பிடிக்கும். 1 kg 300. half kg எவ்வளோ? 150. அந்த தேங்காய் போட்டது இருக்கு. அதான் 160 1 kg. நார்மல் சாதா. இது நார்மலா? அது நார்மல் அல்வா.
ஓகே. அது வந்து நட்ஸ் போட்டுருமா? அது நட்ஸ் போட்டு கீழே இது ட்ரெடிஷனல் அல்வா ஓல்டு ஆ, பழைய அல்வா ரெட் அல்வா இது இது 140 rupees ஒன் கேஜி 140. நம்ம அடுத்துக்கிட்டே இருக்கேன். பின்னது கேமராமேன். பச்சை மிளகாய் அல்வா ஓ. சில்லி கிரீன் சில்லியா? உரைக்குமா அது? அது ஸ்பைசியா இருக்கும். ஸ்பைசி. பச்சை மில்க் வளர்க்குற நல்லா வயிறு ஃபுல்லாச்சு. அது நல்லா இருக்கு. ஆனா லைட்டா உரைக்குது. பாப்பா சில்லி உரைக்குது. பிளாக் கலர் ஒரு 1/2 kg. என்னடா உரப்பா இருக்குடா. உரைக்குது. நீ எடுத்து சாப்பிடு. இந்த அல்வா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இது ஓகே தான், நல்லா இருக்கு. பாரு ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா அது பாரு. நட்ஸ் போட்டது 1/2 kg. இது என்ன அல்வா? இது நல்லா இருக்கும்ல. இது என்னது? இது மஸ்கூத் அல்வா. இது எவ்வளோ சேட்டா? அது 300 ரூபா. 1 கிலோவா? சேட்டா நான் ஒரு 3 days கழிச்சு தான் ஊருக்கு போவேன். அது வரையும் எவ்வளோ நாள் வரையும் இருக்கும்? இது ஒரு மாசமா நல்லா இருக்கும். 1 month-ஆ? அப்போ பிரச்சனை. அதிகம் இருக்கு வைக்கணுமா? ஆ 170 இருக்கு. 170-யா? சரி ஓகே போடுங்க. அல்வா தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. வேற ஏதாவது இந்த இது போடுங்க. 1/2 kg. இது சூப்பரா இருக்கு. இது எல்லாம் பாப்பாக்கு தாங்க. தெரியும். வீட்டுக்கு போனா எனக்கு ஒன்றும் கிடைக்காதுடா. இது சாம்பிள் வாங்கி தின்றதோட தெரியலையா எவ்வளோ வருதுன்னு தெரியல. பாப்பேன். எவ்வளோ ஆச்சு சேட்டா? எவ்வளோ சேட்டா? இது 400. ஓகே ஓகே. 820 மஸ்கூத் அல்வா 870. 870 ரூபா கேட்டுச்சா? ஓகே சேட்டா பாய். பாய். நீ கொடுத்துடா. காய்ஸ் மறக்காம இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. அது രണ്ടാമത്തെ നമ്പറിലേക്ക് നിങ്ങൾ വീഡിയോ വാട്സ്ആപ്പ് ചെയ്യും. ரெண்டாவதா? രണ്ടാമത്. சரி ஓகே. ஓகே. இந்த பாப்பாவுக்கு மட்டுமே 800 எவ்வளோடாது? 870 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு 11 13 ஆகுது கரெக்டாக. ஒரு இவ்வளோ பர்ச்சேஸ். இதில் வந்து எனக்கு ஒரு பாக்கெட் தான் கிடைக்குமே, மற்றதெல்லாம் பாப்பா தின்றுவா. சரவணா நீ வாங்கல? நாளைக்கு. அவர் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவார். அந்த கடையை பாருங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ பொம்மை எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக்கெல்லாம் பேசிட்டு வரணும். இதை ஃபஸ்ட்டு வந்து விளாக் தான் எடுத்துகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பேசுறது கிடையாது. ஐயோ ஒரு பார்க்குறாரு என்னன்னு தனியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. எங்கடா உன்னோட ட்ரெஸ் எடுக்க பார்த்தா கடையெல்லாம் மூடி இருக்கு. இவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு யாரும் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதனால பார்ப்போம். நாளைக்கு ஒரு traffic. அதான் ஆனா எனக்கு தான் இங்க வந்து மலையாளம் தெரியல. நல்லா இருக்கு பின்னாடி. அந்த சைடு ஒரு வாட்டி ரவுண்ட்ஸ் போவோமா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் நம்ம ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா டைம் ஆச்சு. காலையில நாங்கள் வந்து ஹாலுக்கு போகணும். இந்த கான்ஃபரன்ஸ் வந்தாலே நாங்களை அழைச்சதான். வேற என்னடா என்ன திட்டணும் திட்டிக்கோ. சரி சூப்பரா இருக்கு. சிப்ஸ் பாயிட்டு வாங்க ஒரு வழியா வாங்கிட்டேன். நாளைக்கு இருக்கு, டைம் இருக்கு. ஆனா இவன் கிளப்ப முடியாததுனாலதான் ஒரு 1/2 மணி நேரத்துல வாடா போலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரல. நாளைக்கு போலான்னு சொன்னீங்க. அப்படின்னு வீடியோ நான் வந்து ட்ரைபேட் கூட எடுத்துட்டு வரலங்க. அதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ட்ரைபேட் எடுத்துட்டு வரல, கோப்ரோ கேமரா எடுத்துட்டு வரல. ஏதோ மைக்கு தூக்கி உள்ள போட்டா எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்னு. ஸோ அதனால இப்போ யூஸ் ஆகுது. சரி பிளாக் டீ வரட்டும், குடிச்சு நம்ம ரூம் கிளம்பலாம். ஓகே காய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.